இதான் வந்து மஷ்ரூட்கா ஷேரிங் டாக்ஸி. கசாகிஸ்தான் கண்ட்ரி வந்து இந்தியன்ஸ்க்கு வீசா ஃப்ரீ, 14 days வீசா ஃப்ரீ. ஸோ இந்த சான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஓ பார்டர். ஓகே ஓகே ரஹ்மத். இங்கிருந்து ஒரு 21 kilometers. இது வந்து கிர்கிஸ்தான் கசாகிஸ்தான் பார்டர் செக் பாயிண்ட் வந்தாச்சு. கசாகிஸ்தான் கரன்சியோட நேம் பார்த்தீங்கன்னா டெங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌதம். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பிஷ்கேக்கில் இருக்கேன். ஸோ பிஷ்கேக்லேருந்து நான் இப்போது ஒரு பிளேஸ்க்கு போக போகிறேன். உங்களுக்கு வந்து அப்புறமா லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலி அது வேறு கண்ட்ரிங்க. ஸோ இங்கேருந்து நான் வந்து இப்போ பார்டருக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். மஷ்ரூட்கான்னு ஒன்று இருக்குது, ஷேரிங் டாக்ஸி. ஸோ அதை பிடிச்சி தான் போய் ஆகணும். எனக்கு வந்து இவர் தான் வந்து வழி காமிச்சிட்ருக்காரு, லோக்கல் ஒருத்தர். இந்த தாத்தா தான் காமிச்சிட்ருக்காரு எனக்காக எந்த டாக்ஸின்னு சொல்லிவிட்டு. அவரே வந்து எனக்காக காமிச்சிட்ருக்காருங்க. இதுதான் வந்து மஷ்ரூட்கா ஷேரிங் டாக்ஸி. ஸோ இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் போட்டிருந்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே வந்து அவங்க லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்பர் மட்டும்தான் ஈஸியாக தெரியுது, பட் ஊர் பேர்லாம் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே. ஓ பார்டர். ஓகே ஓகே ரஹ்மத். கோர்டே பார்டர். எஸ். ஸோ இங்கேருந்து டாக்ஸியில் ஏறியாச்சு, மஷ்ரூட்கால ஏறியாச்சு. இங்கேருந்து ஒரு 21 kilometers. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. நான் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு டாக்ஸிக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லோரும் ஸ்கூல் கிட்ஸு. ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு போல். ஆக்சுவலி இங்கே உள்ள கிட்ஸுக்கெல்லாம், இங்கே உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் black and white dress தான் ப்ரிஃபர். நான் ஒரு 100 rupees கொடுத்தேன். ஸோ 70 rupees, 70 சோம் ரிமைனிங். என்னோடய பேகு கீழே கிடக்குது, எடுத்துகிட்டு கிளம்பணும். இப்போது எல்லாம் காலி ஆயிடுச்சு டாக்ஸி. ஓகே ஓகே. இதுதான் பார்டரு, அக்ஸோல் பார்டர் பாயிண்ட். எங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸிலாம் நிறையா நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து கிர்கிஸ்தான். இப்போ வந்து கசாகிஸ்தான் பார்டருக்குள்ளே கசாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போய் ஆகணும். டாக்ஸியில் அங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 20 minutes தாங்க ஆச்சு. அண்டு என்கிட்ட வந்து கிர்கிஸ்தான் கரன்சி வந்து ஒரு 260 rupees இருக்குது. 260 சோம். ருப்பீஸ்னே வாயில் வருது. அதை வந்து நான் இப்போது மாற்றி ஆகணும், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி ஆகணும். இங்கே ஒரு ஷாப் இருக்குது, ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இல்லாட்டி சிம் கார்டு இருந்தால் சிம் கார்டு கூட வாங்கலாம். சலாம். கசாக் சிம் கார்டு? Нет. பார்டர். ஓகே ஓகே ஓகே. ஸோ சம்சா வந்து சிக்கன் இருக்குது, அதை நான் ஒன்று சாப்பிட போகிறேன். அண்ட் வந்து இது சம்திங் பிருஷ்கா, நிறையா ஃபுட் இருக்குங்க. ஜூஸ் இருக்குது, அப்புறம் சாக்லேட் இருக்குது. 260 rupeesக்கு என்ன வாங்குறதுனே தெரில.
ஸோ கைஸ் ஒரு 200 சோமுக்கு வந்து நான் சாப்பிட்டேன். அப்புறம் ரிமைனிங் வந்து ஒரு 60-70 சோமு இருந்துச்சு. அவங்களே வந்து இந்த பார்டர்லேயே 2 கரன்சி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ இந்த பார்டர்லேயும் வச்சுருப்பாங்க, அந்த சைடு கசாகிஸ்தான்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப ரிட்டன் ஒரு 150 கசாகிஸ்தான் கரன்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து அந்த கிர்கிஸ்தான் கரன்சிலேருந்து கசாகிஸ்தான் கரன்சிக்கு மாற்றிட்டேன். சிம் கார்டு வாங்கணும். பார்டர் கடந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போய் வாங்க முடியும். பார்டர் செக் பாயிண்ட்டு வந்தாச்சு. இது வந்து கிர்கிஸ்தான் பார்டர் பாயிண்ட்டு. இதை கடந்துட்டு அதுக்கப்புறம் கசாகிஸ்தான் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகணும். அது இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு தெரியல. பாருங்க, லோக்கல்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து பெருசாக கூட்டம் இல்லை போல். ஆனால் நான் வந்து உஸ்பெகிஸ்தான்லேருந்து கிர்கிஸ்தான் பார்டரை வந்து கடக்கும்போது சரியான கூட்டம். ஐயோ பாருங்கள், மேலே கிர்கிஸ்தான் ஃப்ளாக் வந்து பறந்துட்டுருக்கு. கிர்கிஸ்தானோட பார்டரை வந்து கடந்தாச்சு. இப்போது கசாகிஸ்தான்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஆக்சுவலி பார்க்க போனால் என்ட்ரன்ஸ் ஆகலை. ஸோ அந்த பார்டரை வந்து கடந்தாலும் அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி கணக்கு. ஸோ கைஸ், இதுதான் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸு, கசாகிஸ்தானோட இமிக்ரேஷன் ஆஃபீஸு. முடிச்சுட்டு பார்டர் கண்ட்ரோல்லேருந்து அப்படியே வெளியில் வந்து இங்கே ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இது ஹோட்டலா இல்லை ஆஃபீஸா என்னன்னு தெரில. இங்கே டாக்ஸிலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சுமூகமாக ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. எதுவுமே கேட்கல, பாஸ்போர்ட் மட்டும் காமிச்சேன். அவங்க பட்டுக்கு ஸ்டாம்ப் அடித்து, என்ட்ரி ஸ்டாம்ப் அடித்து வெளியில் விட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு 14 days வந்து வீசா ஃப்ரீ. யா 5000. வெயிட். நான் வந்து ஹிச்சக்கிங் பண்ணி போகிறதா தான் பிளான் பண்ணியிருக்கேன். 200 kilometers இங்கேருந்து அல்மாட்டிக்கு. பட் செம வெயில் அடிக்குதுங்க. இந்த வெயிலில் போயிட்டு ஹிச்சக்கிங் பண்ணால் அவ்வளோதான், நான் செத்துருவேன். ஸோ அதனால் வந்து டாக்ஸியில் இவர் வந்து டாக்ஸிக்காரரு. ஆ 3000 нет. Не, 5. 5000. 4000. Не. Нет? 5000. 5. Здесь оставляем 5000 тенге. Одно место остается 5000. Кит, что? Окей. 5000 тенге. Кит. Change, some tenge, change. No, I want a cheap tax. Marshrutka нет? Нет, машин. Some tenge, change. No. I have tenge. Тенге бол, бірақ орын қалды болды. Один место. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 800 rupeesங்க, 5000 tenge. ஸோ யா டாக்ஸி இப்படி தான் இருக்கும். Кішкентай баланы алдағанмен де қазір бар. Аяғың нормально тұр ма? Нормально. ஹோஸ்டல் தான். யா ஹோஸ்டல். ஸோ கைஸ், ஃபைனலி நான் வந்து அல்மாட்டி வந்தாச்சு. அல்மாட்டியில் இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, அட்ரஸ்க்காக ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. புது கரன்சி, புது கண்ட்ரி, புது பிளேஸுங்க, செமையாக இருக்க போது. யா டோஸ்டிக் ஹோஸ்டல் 19. ஓகே 65. ஓகே 65, 19. ரக்மத். ஸோ கசாகிஸ்தான் கரன்சியோட நேம் பார்த்தீங்கன்னா டெங்கின்னு சொல்லுவாங்க. டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5000 ஆச்சுங்க. நம்ம ஊர் கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 840, 850 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ 200 கிலோமீட்டருக்கு இந்த ரேட் வந்து கொஞ்சம்
ஜாஸ்தி தான். நான் வந்து ஹிட்சேக்கிங் பண்ணி வரலாம் தான் நினச்சேன். பட் செம்ம வெயிலுங்க, அதனால் டாக்ஸிலேயே வந்தாச்சு. இப்போது பஸ் ஸ்டாப் கண்டுபிடிக்கணும். என்னோடய ஹாஸ்டலுக்கு வந்து நான் போய் ஆகணும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு. இந்த வெயிலில் பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு. ஐயோ ஓ. ஸோ நமக்கு வந்து 19 நம்பர் பஸ்ஸு எப்போ வரும்னு தெரில. இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. 19 நம்பர் பஸ் வந்து பிடிச்சா போய் ஆகணும். ஸோ கைஸ் பஸ்ஸு வந்துருச்சு. நான் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டக்டர்லாம் இல்லை. இந்த மாதிரி ஸ்கேனிங் மிஷின் இருக்குது. இதில் வந்து நம்ம கார்டை வச்சு டிக்கெட் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளாக தான் டிக்கெட் எடுக்கணும். கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாங்க. சோலோவாக வந்தோம்னா நிறையா ஹெல்ப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோட ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு தாத்தா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். என்னோடய ஹாஸ்டல்லேருந்து பார்டருக்கு வந்து எப்படி போகிறதுன்னு நான் வந்து முழிச்சிட்டு இருந்தேன். ஐ மீன் டாக்ஸி எந்த நம்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணார். சிம்பிளாக வந்து முடிச்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் இருக்குது. வேணும்னா ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இதில் போகும்போது செம கெத்தாக இருக்குங்க. ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணணும். க்ரீன் சிக்னல் விழுந்திருக்கு, சீக்கிரம் நடந்து போ. பாருங்கள் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் போல். ஸோ நீங்கள் வந்து வெளிநாடு ட்ராவல் பண்ணும்போது, வேறு கண்ட்ரிலாம் ட்ராவல் பண்ணும்போது மொழி தெரியலனா கூட பரவாயில்ல, ஹெல்ப் எப்படியாச்சும் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் இந்த மாதிரிலாம் விஷயம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. இல்லாட்டி வந்து செய்கை வச்சு ஹெல்ப் கேளுங்க, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்ப்பை வந்து கேட்காம நம்ம வந்து ஒரே இடத்துல நின்றுருந்தோன்னா, மொழி தெரியாமல் நின்றுருந்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர்த்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அதில் 3 பேர் வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் வந்து மனசை தளர விட்டுட்டு இன்னும் 2 பேர்த்திட்ட வந்து ஹெல்ப் கேட்காம விட்டுறாதீங்க. ஹெல்ப்பு கேட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும். என்னோடய ஹாஸ்டல் எங்கே இருக்குது? கூகுள் மேப்பை வந்து நான் ஆஃப்லைன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. டோஸ்டிக் ஹாஸ்டல். ஸோ இந்த வழியில் தான் இருக்குது. நம்ம போய் கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிடுவோம். கசாகிஸ்தான் கண்ட்ரி வந்து இந்தியன்ஸ்க்கு வீசா ஃப்ரீ, 14 days வீசா ஃப்ரீ. ஸோ இந்த சான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்து கொஞ்சம் அதிகம், அது மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. 14 days நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக செம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. நிறைய கார் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்களேன். கார் இவ்வளோ கார் நின்றுருக்கு லைனாக. ஹாஸ்டல்லாம் வந்து மெயினில் தான் இருக்கும். எல்லா ஹாஸ்டலும் ஹோட்டல்லாம் மெயினில் தான் இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப
கஷ்டமான ஒரு விஷயம் ஃபாரின் கண்ட்ரி வந்தால். ஸோ இதுதான் என்னோடய ஹாஸ்டலு. ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணால் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், கிர்கிஸ்தான்லேயும் உஸ்பெகிஸ்தானில் இங்கேயுமே இந்த மாதிரி ஒரு லாக்கிங் சிஸ்டம். அப்பாடி ஒரு வழியாக வந்தாச்சுங்க. வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.